பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாக என்கிற பிரமாண வாக்கியத்தின்படி நமக்கு எழுத்தறிவித்து இறைவனையும் சொல்லிக் கொடுக்கும் குருக்களை அவர்கள் முன்பாகவே துதி செய்ய வேண்டும், கொண்டாடி பேச வேண்டும். ஆச்சாரியன் இல்லாவிட்டால் நாம் வேதங்களையோ அது கூறும் பகவானையோ தெரிந்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை. அவ்வாசான் ஒரு மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே யது என்னும் அரசன் அவதூதரை பார்த்து சில கேள்விகள் கேட்க அவர் அதற்கு பதிலாக இயற்கையையே குருவாக உபதேசிக்கிறார். நாம் நிச்சயம் பார்க்கும் நிலம், நீர், தீ, கால், ஆகாயம், சூரியன், சந்திரன் முதலானவை இவர்கள் அனைவருமே குருக்கள் தான். இவர்கள் ஒவ்வொருத்தரிடத்தில் இருந்தும் நான் எத்தனையோ அரிய கருத்துக்களை தெரிந்து கொண்டேன் என்று அவதூதர் சொல்ல யது ஆச்சரியப்படுகிறார். மொத்தம் 24 குருக்கள். அவரவர்களிடத்திலிருந்து என்ன தெரிந்து கொண்டேங்கிறதை நாம ஒன்னொன்னா பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 12 குருக்களை பத்தி பார்த்து முடிச்சுட்டோம். இனி அடுத்தது 13வது யானையை பார்த்து இன்னது தெரிந்தேன். கீழே கடைசியா சொன்னது தேனி. ஓரொரு மலராக சென்று ஆங்காங்கு தேனை எடுத்துக்கொண்டு வந்து அதை சேர்த்து அடை கட்டுகிறது தேனி. எப்படி ஓரொரு பூவில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பூவுக்கு வலிக்காமல் தேனி சேர்க்கிறதோ அதை போல நாமும் ஒருத்தரை அண்டி வாழ்ந்தாலோ ஒருத்தரிடத்தில் ஏற்று வாழ்ந்தாலோ அவருக்கு வலிக்காத வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். தேனியின் இடத்துல தெரிந்தேன்னு சொன்னார். அடுத்து யானை. யானை எப்போதுமே பெண் யானைகளுடைய ஸ்பரிசத்துக்கு மயங்கும். யானை ஆண் யானை தனித்து செல்லாது. பெண் யானைகளுடைய கூட்டம் புடைசூழச் செல்லும். பெண் யானைகளுடைய உரசல், அதுகளுடைய மேனி தன் பேரிலே படுதல், இதில் யானைக்கு மிக்க விருப்பம். ஒரு மனிதன் கண்ணால் பார்ப்பதில் பேரின்பம் அடைந்தாலோ காதால் கேட்பது தவறானதாக இருந்து இன்பப்பட்டாலோ தொடு உணர்ச்சிக்கு தோற்று போனாலோ வாயை கட்டுப்படுத்தாமல் இருந்தாலோ கண்ட கண்ட மனத்துக்கு மூக்கை பறிகொடுத்தாலோ கெட்டே போகிறான். இந்த 5 நம்ம இடத்துல இருக்கிற முக்கியமான கருவிகள். நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5ஐயும் நல்வழிக்கு பயன்படுத்தினால் நாமும் முன்னுக்கு வரலாம். அதை தீய வழியில விட்டுட்டோம் விட்டால் தானும் கெட்டு நம்மையும் கெடுத்து விடும். ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ வெறும் உடல் சுகத்துக்காக மட்டும் விரும்பினால் கல்யாணம் நடக்கிறது. உடல் சுகத்துக்கு மட்டுமா கல்யாணம்? தர்மத்தை நடத்துவதற்காக, குழந்தைகளை பெற்று பக்தியை வளர்ப்பதற்காக, நம்முடைய கர்மங்களை இருவரும் சேர்த்து தொலைத்துக் கொள்வதற்காக. அது இல்லாமல் அப்ப திருமணத்துக்கு 2 பயன்கள் இருக்கிறது தெரியுது. ஒன்னு, இருவரும் சேர்ந்து இல்லற தர்மத்தில் கிரகஸ்த தர்மத்தில் ஈடுபட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற தர்மங்களை எல்லாம் செய்வது. மற்றொன்று இருக்கவே இருக்கிறது காமசுகம். இந்த 2த்துக்குமாக திருமணம் இருக்கலாமே தவிர வெறும் சுகத்துக்காக மட்டும் தர்மத்தையே மறந்து போடுறோம் என்னால் பெருமான் எதற்காக திருமண சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரோ அதையே மீறி நடந்து விட்டவர்களா ஆவோம். அது நமக்கு நன்மை பயக்காது. அதனால வெறும் உடம்பு சுகத்துக்கு ஆசைப்படாதே, தொடு உணர்ச்சிக்கு மயங்காதே. அதான் ஆன விஷயத்தை பார்த்தோம். தொடு உணர்ச்சிக்கு மயங்கலாம். திருவங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலம் அதையானாய் என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் என்னறிவேன் ஏழையேனேன்னு பாசுரம். பெருமானே 4 திக்குகள்ல 4 யானையா நிற்கிறாராம். தமிழகத்தினுடைய வட எல்லையில் திருமலை திருப்பதியில் வெங்கடேசனாக நிற்கிறார். தெற்கே மதுரைக்கு பக்கத்தில் திருமாலின் சோழமலை அழகனாக நிற்கிறார். கிழக்கே சென்றால் திருக்கண்ணபுரத்திலே கடற்கரையோரமாக பெருமான் நின்று சேவை சாதிக்கிறார். சபரி பெருமாளாக எழுந்துள்ளிருக்கிறார். மேற்கே போனோமானால் திருவரங்கநாதனாய் தென்னாடும் வடநாடும் தொடனென்ன திருவரங்கம், தென்திருக்காவேரி வடதிருக்காவேரிக்கு நடுவிலே
சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இப்ப தமிழகத்தினுடைய 4 மூலைக்கு 4 திக்குக்கு 4 பெருமாள். இந்த 4 பேரைத்தான் ஆனை ஆனைன்னு திருமங்கியாழ்வார் கூப்பிடுகிறார். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என் ஆனாய் என் ஆனாய். எனக்கு யானை யானைன்னு உனக்கு கூப்பிட தெரியுதுன்னா அப்ப உலகத்து யானைக்கு மயங்கினோமானால் மேனி சுகத்துக்கு மயங்கி கெட்டு போவோம். ஆனா யானைன்னு பெயர் பெற்ற பெருமானுக்கு மயங்கினோமானால் அவன் திருமேனி கிடைக்கும், அணைப்பு கிடைக்கும், வைகுந்த இன்பமே கிடைக்கும், வாழ்ந்தே போவோம். அதைத்தான் 13வது ஸ்லோகத்தில் சொல்றார். பதாபி யுவதீம் பிக்ஷு நஸ்பிருஷேது தாரவீமபி ஸ்பிருஷன்னு கரீவ தத்தேத கரிண்யா அங்க சங்கதா. கரிண்யா ஆணை, கரி என்பது ஆணையை குறிக்கும். ஆண் யானை பெண் யானைக்கு மயங்கினால் அந்த அங்க சுகத்துக்கு ஆசைப்பட்டு அது பந்தப்பட்டு போகிறது, தடைப்பட்டு போகிறது. அது வேண்டாம் என்று கூறினார். அடுத்து 14வது குரு ஓர் வேடன். வேடனுக்கு பெருமை பாருங்க. கீழே இருக்கிற தேனீக்களை பத்தி பாக்குறச்சே அது ஒரு பூவில் இருந்து தேனை முகர்ந்து கொண்டு வந்து தேனடை கட்டுகிறது. ஆனா தேனியாலே தேனை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது, அது குடிக்கிறது இல்லை. தேனடையை சுலபமா வேடன் எடுத்துன்னு போடுறார். நமக்கு தோணும் உழைப்பது ஒருத்தர், பெற்று போனது மற்றொருத்தரா? தேனீக்கள்லாம் கஷ்டப்பட்டு தேனை சேமித்தால் அந்த தேன் தேனீக்களுக்கு அல்ல, வேடன் எடுத்துன்னு போயிடுறார். ஏன் பெரிய பெரிய கம்பெனிகள்ல எடுத்துன்னு போய் ஹனி பண்ணி விடுறாருன்னு வச்சுங்களேன். யாரோ ஒண்ணும் தேனீக்களுக்கு அல்ல, தேன் வண்டுகளுக்கு அந்த தேன் இருக்கிறது இல்லை. இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிவிக்கணும், இது நியாயமாவே படலையே. தேனீக்கள் கஷ்டப்பட்டு சேமித்தால் வேடன் போய் எடுத்துன்னு போயிடுறாருன்னா இது வேடனுக்கு ஒரு உரிமை உண்டு. சேர்ப்பதற்கு உரிமை தேனீக்களுக்கு, அதை எடுத்து போய் அனைவருக்குமா ஆக்குகிற உரிமை வேடனுக்கு உண்டு. இதிலிருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரகஸ்தன் இல்லறத்தில் இருக்கிறவர் சம்பாதித்து வைக்கணும். ஆனா தான் உழைக்காமலே பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ இல்லறத்தில் இருக்கிறவனிடத்துல பிச்சை எடுத்து தாங்க கஷ்டப்படாமலே வாழ்க்கையை ஓட்டுடலாம். அவர்கள் சம்பாதிக்க கூடாது. பிரம்மச்சாரி பணத்துக்கு பக்கம் அவர் போய் சம்பாதிக்க கூடாது. சன்னியாசியோ அதில் ஆசையை திறந்துட்டவர். அதனால அவர்கள் 2 பேருக்கும் சம்பாதிப்பதில் அந்தயம் இல்லை. ஆனா அவர்கள் வாழ்ந்தாகணுமே, அதுக்காக இல்லறம் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவர் சம்பாதித்து வைத்தால் நமக்கு என்ன தோணும்? அப்ப அவர் மட்டும்தானே சுவாமி சாப்பிடணும், ஏன் மற்ற பேருக்குன்னா இங்க அவரும் சாப்பிட்டுக்கலாம், சன்னியாசிகளுக்கும் கொடுக்கலாம். சன்னியாசிக்கு எப்படித்தான் சம்பாதிக்காம வாழறதுக்கு உரிமை உண்டானா பிரத்தியார் சம்பாத்தியத்தில் வாழ்வதற்கு யதிக்கு உரிமை உண்டு. அது வேடனிடத்திலேயும் தெரிஞ்சில்லை. நதேயம் நோபோக்யம் புத்தைஹி யத் துக்க சஞ்சிதம் மதுகேவாக்ரதோ புங்கே யதிர்வை கிரகமேதினான். ஒரு சன்னியாசி இல்லறத்தில் இருக்கிறவனிடத்துல வாங்கி உண்டு விடவில்லையா? அவர் உழைக்கவே இல்லையே. பெண்ணை சேர்ப்பதோ மண்ணை சேர்ப்பதோ ஆங்காங்கு பெருத்த சொத்துக்களை சேர்ப்பதோ சன்னியாசி பண்ணக்கூடாது. அவருக்கு நெருப்போடையும் சம்பந்தமே இல்லை, பொருளோடையும் சம்பந்தமே கிடையாது. சன்னியாசிக்கு அக்னி காரியமே கிடையாது. நெருப்பு மூட்டி பண்ண வேண்டியதெல்லாம் கிரகஸ்தன் செய்ய வேண்டும், சன்னியாசிக்கு அது இல்லை. அதே போல அவருக்கு பணம் சேமிக்க வேண்டியதும் இல்லை. அப்ப ஆரோ சேமிச்ச அவர் அனுபவிக்கிறாரோ இல்லையோ, அது வேடனிடத்திலேருந்து தெரிஞ்சிட்டேன். ஏன் ரொம்ப ஆச்சரியமான பாசனம். திருமங்கியாழ்வார் அகோபிலத்துக்காக 10 பாசனங்கள் பாடினார். அங்கஞாலமஞ்ச அங்கோளாளரியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொருந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவள் குன்னமே நவநரசிம்ம கஷேத்திரம். பெருமாள் கீழ் அகோபிலம் மேல் அகோபிலம் என்று பலவிடங்களிலும் சேவை சாதிக்கிறார். 10 கைகளோட கூட அகோபில நரசிம்மனை சேவிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான திருமேனி! இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அந்த ஊர்ல வேடர்கள் அதிகமா. சிறக்கை வேடர் தெளிப்பராத சிங்கவள் குன்றமே. கைகளிலே வில் ஏந்தி கொண்டு ஹோனு கூச்சலிட்டு கொண்டு பெருமான சேவிக்கிறதுக்கும் பக்தர்களை ஆதரிக்கிறதுக்கும் தங்களுக்கு வேண்டிய விருப்பத்தை எடுத்துட்டு போறதுக்கும் அந்த ஊர்ல இருக்கிற வேடர்கள் எல்லாம் நாம பெருமான சேவிக்கு போனா நம்ம கையில என்ன கொண்டு போறோமோ அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போட்டு இருக்கலாம். இது நியாயமா சுவாமி? நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அவர்கள் எடுத்துன்னு போலாமான்னா உரிமை உள்ளது, அதனாலதான் எடுத்துன்னு போறா. இது அகோபில கஷேத்திரத்துல நாம சேவித்துக் கொள்ளலாம். அடுத்து 15வது குருவை பத்தி சொல்ற. கிராமிய கீதம்ன சுனியாது எதிர் வனச்சரஹாத் கொச்சித் சிக்ஷேத ஹரிணாது பத்தாது மிருகயோர் கீத மோகிதாது. கண்ட கிராம சங்கீதம். கிராம சங்கீதம்னு சொல்றது கிராமத்துல வாசிக்கப்படுற சங்கீதத்தால எது பெருமானை பற்றியோ பக்தியை பற்றியோ இல்லையோ அந்த தாழ்ந்த கீதம். ஏதோ ஒரு ஒலி, அது ஒரு ஓசை,
அது ஒண்ணும் பொருளும் கிடையாது, பக்தியும் கிடையாது, உயர்ந்த கருத்துக்களும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற கீதத்துக்கு காதை பறி கொடுத்துட்டோம்னால், இப்ப அவர் காதை போகாத வழியில விட்டுட்டா என்ன ஆகும்? நாசமடைஞ்சுடுவோம்னு சொல்ல வரா. எது அன்றைக்கு எடுத்துக்காட்டு? ஒரு மான் காட்டில் அப்படி அப்படி திரிந்து கொண்டிருந்தது. வேடனுத்தர் சின்ன ஒரு வயலின் மாதிரி வச்சுக்கிறார், வீண மாதிரி வச்சுக்கிறார், அதில் அப்படியே மீட்டுகிறார். மான் அதை கேட்டு மயங்கி நிற்கிறது. அந்த சமயத்துல வலைய வீசுறார், மானை பிடித்து கொண்டு போகிறார். அப்ப ஏதோ ஒரு கீதத்துக்கு ஏதோ ஒலிக்கு மயங்கி நின்னுதா, காதை கண்ட இடத்துல விட்டுடுச்சு. காதை என்னவா வச்சிருக்கணும்? வேடன் வர்ற சத்தம் கேட்கிறதா, புலி உருமல் கேட்கிறதா, சிங்கத்தின் கர்ஜனை கேட்கிறதா, கரடி கத்துறதா, இதுலதான் அதுக்கு காது இருந்திருக்கணும். அப்பதான் வாழ்க்கையே வாழ்ந்திருக்க முடியும். அதை விட்டுட்டு ஏதோ ஒண்ணுல மயங்கி நின்றது பாருங்க, உடனே புலி அடிச்சு விடுறது, வேடன் அடிச்சுன்னு போயிடுறார். அப்ப மான் காதால் கெட்டது. கீழே நாம பார்த்தது வெட்டில் பூடிச்சு கண்ணால் கெட்டதுன்னு பார்த்தோம், யானை தோளால் கெட்டதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இப்ப சொல்றார், மான் கிராமியமான கீதத்துக்கு காதை கொடுத்தது, அதனால வாழ்ந்தே போயிற்று, தாழ்ந்தது. நிருத்தியவாதித்த கீதானி ஜுஷன்னு கிராமியானி யோஷிதாம் ஆசாம் கிரீடனகோ வஷ்ய ரிஷசிருங்கோ மிருகீசுதா. ஏன் நாம அயோத்தி பட்டணத்துக்கு ரிஷசிருங்கர் வந்தார். அதுக்கு பக்கத்துல இருக்கிற பட்டணம் மழையே இல்லாம கட்டப்பட்டது. அதுக்கு விபாண்டக மகரிஷி, இந்த சரித்திரம் எல்லாம் ராமாயணத்துல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிஷசிருங்கர் கடைசியில் இந்த உலக விஷயத்துக்கு மயங்கினார், தன்னுடைய தபஸை எல்லாம் தொலைத்து விட்டு வந்தார். அதே போல நீ மயங்காதே. மான் எப்படி ஒலிக்கு மயங்கி போய் அழிகிறதோ அதை போல ஒரு ஏத்தி நாமும் கண்ட கண்டத்துக்கு காதை கொடுத்துட்டோம்னா யோகமே கெட்டு போகும், செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே. நம்ம காது கேட்க வேண்டியது யாரை? திருவிக்கிரம பெருமானை பற்றி தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். திருக்கோவலூருங்கிற அற்புதமான திவ்யதேசம். திருக்கோவலூரில் ஆயன் சேவை சாதிக்கிறார். பூங்கோவலூர் தொழுதும்